பயங்கர செம்ம மாஸ். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்த்து பாத்தீங்க இந்தியன் ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க. இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அதுதான் இது நல்லா இருக்குங்களா? மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. நல்லா தான சொல்லு. சொல்லு. தாத்தா எப்படி? சொல்லு. நல்லா இருக்குங்களா? தாத்தா கியூட்டா? படம் வேஸ்ட்டுமா, ஒன்று மாதிரிலாம் இல்லை, சான்ஸே இல்லை. என்ன எதிர்பார்த்து நான் போனீங்க? பார்ட் ஒன் எப்படி கொஞ்சம் கூட இல்லை. நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓவரால் சூப்பர். எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சூப்பர். யாரோட பெர்ஃபார்ம் நல்லா இருக்கு? கமல் சார் தான். கமல் சார் தாண்டி சித்தார்த். என்ன சொல்லுங்க? அரசியல் மெசேஜ். அரசியல்னா நாடு திருந்தணும், எல்லாருமே கட்சிக்காரலாம், அமைச்சர் எல்லாருமே தலைவரும் திருந்தணும். இதுதான் தேவையான கருத்து. தேவையான கருத்து தான். அது எல்லாருமே முயற்சி பண்ணணும். ஒருத்தர் கையில இல்லை, எல்லார் கையிலயும் இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்குங்களா? பார்ட் பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே. பார்ட் 1 பாத்தீங்களா? பார்ட் 1 பார்த்தேன். இந்தியன் பார்த்தேன். இந்த பார்ட் பார்த்தா எப்படி இருக்கு? ஏன்டா பாத்துன்ற மாதிரி. பரவாயில்ல, அது சேஞ்ச் இருக்கு. ஆனா மெசேஜ் ஒண்ணுதான். ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா செம்மையா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன எதிர்பார்த்து இல்ல சங்கர் படம்னாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சேன். அதோட பிரம்மாண்டமா நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இல்ல அது ஒருத்தருக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். பிரம்மாண்டம் தாண்டி என்ன இருக்கு? பிரம்மாண்டம் தாண்டினா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. விவேக் அவர் வந்து இறந்துட்டாரு. ஆமா. இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிறைய பேர் இதுல இறந்துட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்களெல்லாம் பார்க்கறது ஒரு இதா இருக்கு. அதான் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். நான் ஆக்சுவலாக சங்கர் படம்னு, சங்கரோட பிரம்மாண்டம் இருந்தது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நிறைய கண்டென்ட்டுங்க அதில். ஆக்சுவலாக நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் அகைன் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். எல்லாம் நிறைய இப்போ ஓப்பனில் விட்ட மாதிரி இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இதில் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப லென்த் 2025 வரைக்கும் போகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு ஃபீலாவது இருக்கும், ஒரு கம்ப்ளீஷன். படம் பார்த்துட்டீங்க. படம் பார்த்து என்ன எதுக்காக வெக்ஸ் ஆனீங்க? ஸ்க்ரீன் பிளேக்கு வெக்ஸ் ஆனீங்களா இல்லை ஆர்டிஸ்டுக்காக? இல்லைங்க, இது வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப நேரம் இந்த பாருங்க, யூனிசைக்கிள்னு சொல்லிட்டு டூ லாங்குங்க. அது ஆக்சுவலாக எப்படா முடிப்பான் அந்த ஃபைட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நிறைய என்னமோ நிறைய ஃபைட்டு, நிறைய டைலாக்ஸ் ரொம்ப அவரை சுற்றியே சென்ட்ரிக்காக இருக்க மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த ரோல் அவ்வளோ ரோல் பெருசாக இல்லைங்க. ஆமாம், அந்த படத்தை இதை என்னால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சங்கர் வேறு, இந்த சங்கர் வேறு. ஆக்சுவலாக இன்னும் அந்த பாட்டுங்க எனக்கு வந்து நினைப்பு இருந்துருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எவ்வளோ நாள் நிற்கும்னு தெரியல. மியூசிக்லாம் நல்லா இருந்ததுங்க. ப்ராபப்ளி நிறையா ஒரு ஸ்டோரி லைனோட பாட்டு இருந்த மாதிரி தெரியல அதில் ஆக்சுவலாக. தேங்க்யூங்க. தம்பி, நான் வந்து விஜய் ஃபேனு. உண்மையாலுமே நான் வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்தியன் 1 படம் வந்து பார்த்தேன். 21 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 பார்த்தோம். ஆனால் பார்த்தோடனே நாங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தாவை கூட நாங்கள் விட்டுட்டு இந்தியன் தாத்தா பார்க்க வந்தோம்ப்பா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தாத்தாவை வர வச்சுட்டு கட்சியில் தாத்தா மொக்க பண்ணி அனுப்புகிறாங்க. இது எப்படி இது சொல்லு? சங்கர் சார் வந்து என்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காரு. அதே சங்கர் சார் தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு. அவரோட இதெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது வேஷம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் அடிச்சிக்க முடியாது. சரி, அவர் கொடுத்த கேரக்டர் ஓகே. பட் கதை ஸ்டோரி வந்து லஞ்சம் ஒழிக்கிற அதே ஸ்டோரி தானே. அதுதானே காட்டுறாங்க. கட்சியில் முன்னால் தான் எல்லாம் சாகுறாங்கன்றது அந்த கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அவரை எதுக்கு திட்டுறாங்க? உன்னால தான் இங்கே எல்லாம் சாகுற மக்கள். யூ கோ பேக் இந்தியா, யூ கோ பேக் இந்தியான்றாங்க. அது ரொம்ப எங்களுக்கு இண்டியா. ஃபஸ்ட்டு பாட்டு டெலிஃபோன் மணி ஃபோன் சிரிப்பாவலில் அந்த பாட்டு நல்லாயிருக்கும். பச்சை கிளிகள் தோலோடு அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் தாத்தா வர்றாரு, தெறிக்க விட போகிறாருன்றாங்க. அந்த ஒரு பாட்டு தான் அனிருத் சார் நாங்கள் எதிர்பார்த்த படத்தில் ஆளே காணோம். எங்கே போனாருன்னு தெரில படம். சரி, 2வது வாட்டி பையனுக்காக நான் வந்திருக்கேன். இதில் 3வது பார்ட் வேறு எடுக்கிறேன்னு சொல்கிறாருங்க. நான் இன்னும் ட்ரைலர் பார்க்கலப்பா. 2வது பார்ட் ட்ரைலர் தான் பார்த்துட்டு வந்தேன் நான். ஆனால் இது வந்து 21 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் வந்தோடனே பேட்ரி டவுன் ஆகி போச்சு எங்களுக்கு. திருப்பி சார்ஜ் எடுத்துட்டு போகிறேன். ஸ்லோவாக இருந்துச்சு. பட் நல்லா கண்டென்ட் நல்லா இருந்தது. கண்டென்ட் வந்து வீட்டிலேருந்து ஃபேமிலி வீட்டிலேருந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுன்னு அப்படி சொன்னாங்க. சித்தார்த்து கமல் நடிப்பு சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஆமாம், அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு இந்தியன் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அதாவது வீட்டிலேருந்தே லஞ்சத்தை அந்த ஒழிக்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது.
இந்தியன் 3 வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மனோபாலா சார், விவேக் சார்லாம் ஓகே. அவர் இல்லை இப்போ நம்மளோட, பட் நல்லா இருக்கு. அது நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன எதிர்பார்த்து பார்க்குறீங்க இந்தியன் ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க, இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு அதுதான் இது நல்லா தான் இருக்குங்களா? மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல நல்ல தர சொல்லு சொல்லு தாத்தா எப்படி சொல்லு நல்லா இருக்குங்களா? தாத்தா கியூட்டா படம் வேஸ்ட்டுமா, ஒன்று மாதிரிலாம் இல்லை, சான்ஸே இல்லை. என்ன எதிர்பார்த்து நான் போனீங்க? பார்ட் ஒன்று எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூட இல்லை. என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா? கமலஹாசன் ஆக்டிங் நல்லா தாண்டி வேற யாரோட அவரோட தாண்டி வேற யாரோட மற்றவங்க எல்லாமே நல்லா தான் விவேக் சார் வந்து இறங்கிட்டாரு. டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பராக காமெடியாக இருக்கும் படம் நல்லா இருக்கு. சங்கர் அந்த ஹாஃப் அன் ஹவரில் அவர் நிரூபிச்சிட்டார் டைரக்டர்ன்ட்டு. விவேக் சார் மனோபாலா சார் வேற லெவல். சூர்யா ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் இந்தியன் 3ல வருவார்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு பிடிச்சது சித்தார்த். ஸ்டோரி வைஸ்ல ஏகப்பட்ட ஃபீட்பேக் இருக்கு. இந்தியன் 1 தான் நல்லா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்காக எடுத்திருக்காங்க, அது அப்போ எடுத்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இது ஓகே தான். மியூசிக்லாம் எப்படிக்கா இருக்கு? மியூசிக்கே இல்லையே.